காலிவுட் ஆன்லைன் போர்ட்டல் இது இந்த வெப்சைட் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இது அநேகமாக சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா அப்படிங்கிறது வந்து அன்று இருந்தது இன்று இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஞ்ஞான முன்னேற்றங்கள். சினிமா முதல்ல எப்படி கண்டுபிடிச்சப்போ சினிமாவில் வந்து ஒரு மாதிரி ஸ்பீடாக போயிட்டு இருந்தது, அப்புறம் நார்மல் இதில் வந்தது, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது, சைலண்டாக இருந்தது, அதுக்கப்புறம் சப்டைட்டில் போட்டாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையோடு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா டெக்னிக்கலும் கிரேன் யூஸ் பண்ணுறது, எப்படி ட்ராலி யூஸ் பண்ணுறது, அது இதுன்னு இந்த மாதிரி, அப்புறம் சப்ஜெக்டிவ் ஷாட் எடுக்கிறது, இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து அந்த மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்துக்கு வந்தாச்சு. ஸோ சினிமா எடுக்கிறதுக்கு உண்டான விஞ்ஞான முன்னேற்றங்கள் அது வந்து படிப்படியாக இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக வந்து வளர்ந்து வந்திருக்கு. ஆனால் சினிமாவினுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து அது சொல்கிற விதம், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் இதுதான் வித்தியாசப்படுமோ ஒழிய என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறதுல வந்து வித்தியாசப்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. என்ன காரணம்னா ஹியூமன் லைஃப் நம்மளுது என்ன இருக்கோ அதைத்தான் அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி கதை இதாக வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். நம்மளுடைய லைஃப் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கற்பனையில் என்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து சினிமாவாக வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு 16 பிளாட் ஏதோ சொல்லுவாங்க, இவ்வளோ பிளாட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் திருப்பி கதை பண்ணணும். இப்போ இந்த சயின்ஸ், இந்த விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷில் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னால் மாதிரி சென்டிமெண்ட்டு அது அந்த மாதிரி டைப்பு படங்களை விட இப்போ வந்து இந்த கிராஃபிக்ஸ் சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு நல்லா விஞ்ஞான முன்னேற்றம் வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பிரம்மாண்டமாக காமிக்க முடியும். ஏன்னா இப்போ எதை வேணாலும் கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. முன்னால் மாதிரி செட்டு போட்டால் செலவாகும், இது செலவாகும், அது செலவாகன்றது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து நமக்கு திடீர்னு ராஜா ராணி கதையெல்லாம் இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோட்டைங்கிறது இப்போ தேடி பிடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி வந்து அதுக்கான காஸ்டியூம்ஸு, அந்த தர்பார், அது இதெல்லாம் வந்து செலவு நினச்சி பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கஷ்டம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டிவியில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரம்மாண்டமாக கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா அந்த சிஜி ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ அதனால் சினிமாவுக்கு வந்து சினிமா எடுக்கிறதுக்கு வந்து விஞ்ஞான முன்னேற்றம் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஆனால் சினிமாவுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து சொல்கிற விதம் தான் வித்தியாசப்படுதோ ஒழிய அதுக்குள்ளே இருக்கிற மேட்ரு வந்து அது ரெகுலரான மேட்ரு தான். ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, பழைய கருத்தாக இருக்கலாம், பல பேர் சொன்ன கருத்தாக இருக்கலாம், ஆனால் யார் ஆழமாக மக்கள் மனசில் பதிகிற அளவுக்கு அதை வந்து சொல்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது வந்து நல்லா மனசுக்குள்ளே பதிஞ்சதுன்னா அது பாக்யராஜ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ஒழிய, ஆனால் பாக்யராஜுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னால் யாராவது சொல்லியிருக்கணும் சினிமாவில். ஏன்னா நம்ம வந்து புதுசாக பிறந்ததுலேருந்து நம்ம சினிமாவை கிரியேட் பண்ணல. சினிமாவை கிரியேட் பண்ணவங்கெல்லாம் வந்து சொல்லி நம்ம மனசில் அது ஏறி அது நம்மளை எரியாமல் வந்து அவங்கெல்லாம் நமக்கு குரு மாதிரி அவங்கெல்லாம் எடுத்த படங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் நின்னது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஒன்று புதுசாக பண்ணோன்னா பழைய இலக்கணம் தெரிஞ்சால் தான் இலக்கணத்தை மீறி புதுசாக ஒன்று பண்ண முடியும். அதனால் அந்த கிராஃப் வந்து எனக்கு இன்றைக்கி யாராவது எதாவது புதுசாக செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா, பழசு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் புதுசு அப்படிங்கிறது நீ செய்ய முடியும். பழசு என்னென்ன தெரியாமல் நீ புதுசாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் கிராமர் உடைச்சிட்டு பண்ணுறேன்னா கிராமர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கிராமர் தெரியாமல் நீ எப்படி கிராமர் உடைச்சேன்னு இலக்கணத்தை மீறுறதுங்கிறதுலாம் சாத்தியமே இல்லை. அதனால் இன்றைக்கி சினிமா எடுக்கிறவங்க வந்து எல்லாரும் முன்னால் யார் என்ன பண்ணாங்களோ அதை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதில் என்னென்னா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் சினிமாவில் வந்து வித்தியாசமானது. இப்போது 7 ஸ்வரம் தான், ஒரு ஹார்மோனி பெட்டி, ஒரு ஹார்மோனி பெட்டி தான். இதை வந்து யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலத்தில் மியூசிக் டைரக்டர்லேருந்து அப்புறம் நமக்கு தெரிஞ்சு எஸ்எம்எஸ், அவர் சுப்பையா நாயுடு, அவங்க இவங்கன்னு இப்படி லைனாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு வந்தாங்க, அப்புறம் இளையராஜா வந்தார், ரகுமான் வந்தார், ஹாரி ஜெயராஜ், இன்னைக்கு இன்னொருத்தர் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த இத்தினூண்டு ஹார்மோனி பெட்டியில் அந்த 7 ஸ்வரத்துக்குள்ளே தானே புதுசு புதுசாக அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே இத்தனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் சினிமாவுக்குள்ளேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை வந்து யார் வேணாலும் ஹேண்டில் பண்ண அது எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசாக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி அவங்க ரூலிங் இருக்கும்போது நம்ம வந்து சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தவங்க போது அதை பேஸ் பண்ணி படங்கள் எடுத்தது, அதை பேஸ் பண்ணி பாட்டுகள் வந்தது, அதை பற்றி கவிதைகள் வந்தது, ஆர்டிகிள் வந்தது.
ஸோ நேச்சுரலாக அவங்க வந்து எங்களுக்கு எதிர்பார்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தடைப்படுத்த நினைச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து சுதந்திரமெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்து சமூக பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குதோ அதுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்சாருங்கிறது ஒன்று வந்தது. ஸோ அந்த சென்சாரில் வந்து சில நேரங்களில் வந்து அங்கேயும் சில தப்புகள் நடக்குது. எப்படின்னு சொன்னோம்னா சில நேரங்களில் சில பேர்த்த லூஸாக விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அடுத்தவங்க இதெல்லாம் விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து பின்னால் வர்றவங்க வந்து அதே மாதிரி டைப்பில் கொஞ்சம் அதுக்கு ரிலேஷன்ஷிப்பை ஏதாவது ஒன்று பண்ணும்போது இல்லை இது சரியில்லை அப்படின்னா, இல்லைங்க இந்த படத்தில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னா. ஏன்னா எங்களுக்கு வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒரு புக்கு கிடையாது. இந்த ரூல்ஸு இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் ரூல்ஸ் இருந்ததுன்னா எல்லாரும் இந்த ரூல்ஸுக்குள்ளே வந்து படம் பண்ணுவோம். பட் அது இல்லாதப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை கம்பேர் பண்ணாது இதை கம்பேர் பண்ணாதேங்கிறாங்க. சில படங்கள் சென்சாரில் எப்படி அலோவ் பண்ணி விட்டாங்கன்னே தெரியாமல் இருக்கும். சில படங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் சென்சாரில் வந்து இதை வெட்டுங்க அதை வெட்டுங்க அப்படிமா. ஸோ அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுடைய மூடுங்கிறது ஒன்று இருக்குது. வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒய்ஃபோட சண்டை போட்டாலோ ஏதோ கோச்சிட்டு வந்துட்டாலோ சில பேருக்கு அன்னைக்கு சேவிங் வரன்னு பண்ணிட்டாலும் கூட இரிட்டேஷனாக வருவாங்க. சேவிங் பண்ண அன்னைக்கு இந்த வாத்தியார் இன்னைக்கு பயங்கர மூடில் கோபமாக திட்டுவார், எவனா கிடைச்சா போட்டு சாத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நாங்கள் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அந்த ரியாக்ஷனுங்கிறது அதுதான். அது மாதிரி அது அவாய்டு பண்ண முடியாது. இப்போ சென்சார் போர்டில் கூட சில பேர் வந்து அப்படி வந்து சேருவாங்க. இப்போ போலீஸ்காரனுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டோன்னே கை பரபரன்னு இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் காக்கி போட்டாச்சு அப்படின்னு சொன்னோன்னே யாரும் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்மா சம்மந்தமே இல்லாமல் கேட்பா என்ன முறைக்கிற. இதெல்லாம் வந்து நேச்சுரலாக வந்து அந்த புதுசாக வர்றவங்ககிட்ட சில பேர்த்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து தெரியாமல் சில பேர் சென்சாரில் ஒன்று உட்கார வச்சுன்னு ஆஹா நம்மளை உட்கார வச்சுட்டாங்க அதனால் ஏதாவது வெட்டியே ஆகணும் அப்படிங்கிற லெவலில் கூட அந்த மூடில் படம் பார்க்குறதுங்கிறது சில பேர் அப்படி பார்ப்பாங்க. அப்போ அது எங்களோட போராட்டமாக இருக்கும். அப்போ அவங்க சைட்லேயே எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சில பேர் இருப்பாங்க. இல்லை அது ஒன்றும் தப்பாக தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஓட்டு அதிகமாக போச்சுங்கும் போது எல்லாருமா சேர்ந்து சொல்லும்போது அப்புறம் நாங்கள் ஒன்றுமே பேச முடியாது. ஒன்றா அடுத்த இதுக்கு வந்து அடுத்த கமிட்டிக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒரே ஒரு படம் தான் அடுத்தது போகிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்தது. இது நம்மால் அப்படிங்கிற படம். அது இங்கே வந்து எனக்கு 13 கட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் சண்டை போட்டதுக்கப்புறம் தகராறு பண்ணி அப்புறம் 7 கட்டுன்னு சொல்லி குறைச்சிட்டு 7 கட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க என்கிட்டயே சொல்லாமல் சென்சார் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கட்டு எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நெகட்டிவில் கை வச்சு கட்டை சப்மிட் பண்ணுறதுக்காக போகும்போது திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க சாரி சார் உங்கள் படத்தை வந்து ட்ரிபியூனல் கமிட்டி இங்கே பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டோன்னு. நான் சொல்லி நான் கட்டு ஒத்துக்கலைன்னா தான் நீ பாம்பேக்கு அனுப்பணும். அப்புறம் ரெண்டாவது ட்ரிபியூனல் கமிட்டி வேணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். நீ சொல்கிற கட்டு நான் ஒத்துக்கல அதனால் எனக்கு அந்த கமிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு நீ வந்து அதை கொடுக்கணும் ஒழிய நான் உன் கட்டை ஒத்துக்கிட்டு நான் நெகட்டிவில் கை வச்சுட்டேன். இப்போ நீ எப்படி வந்து என்னை கேட்காம வந்து பாம்பேக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை. அப்போ நான் கேஸ் போடுவேன். நான் நெகட்டிவ் ஒரு தடவை வந்து ஒரு படம் புதுசாக பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நெகட்டிவில் கட் பண்ணி ஜாயின் பண்ணோம்னா அது ஜம்ப் வரும், அது புது படம் மாதிரி இருக்காது. ஸோ நீ என்னை கேட்காம அப்படி பண்ணது தப்பு, என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எடுத்து காமிச்சாங்க, டேபிள் மேலே போட்டாங்க. என்னென்னா எல்லாமே இது வந்து ஏதோ ஒரு சமூகத்துக்கு வந்து எதிர்ப்பாக நீங்கள் இந்த படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அதனால் இந்த படத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது அது இதுன்னாங்க. இவ்வளவு லெட்டர்ஸ் இப்படி ஒரு படத்துக்கு வந்தால் எங்களுக்கு பயமாக இருந்தது. அதனால் எங்களுக்கு இது தப்பாக தெரியல, ஒரு 7 கட்டு தான் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது வந்து வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறதுக்கு காட்டால் நாங்கள் வந்து பாம்பேக்கு இதை அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க இட்ஸ் க்ளீன் பிக்சர், இட்ஸ் நீட் பிக்சர், குட் மெசேஜ் இஸ் தேர் அப்படி இப்படின்லாம் சொல்லி இது எதுக்கு இங்கே அனுப்பிச்சாங்கன்னு அவங்க கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் 3 கட்டை அவங்க வே பண்ணி இதெல்லாம் வேண்டாம் இந்த கட்டரில் எதுக்கு அதெல்லாம் இருக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 4 கட்டோ 3 கட்டோ கொடுத்து போய் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் 2 படத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கு அவ்வளோதான். இல்லை அதுதான் மூடு யார் இருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது அவங்க வந்து சென்சார்காரங்க பார்க்குறது வந்து தனித்தனியாக பார்க்கக்கூடாது. ஒரு படம் வந்து ஓவராலாக என்ன ஐடியாவில் எடுக்கிறாங்க, அவருடைய ஃபீலிங் என்ன, அந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த ஸ்டோரி எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓவராலாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வரணும் ஒழிய ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக பார்த்து பண்ணுறது அப்படின்னா ஓவராலாக ஒருத்தர் நல்ல மெசேஜ் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்ததில் போய் கண்டபடி இது பண்ணோம்னா
இது வந்து வியாபார ரீதியாகவும் இருக்குது, பிஸ்னஸும் இருக்குது. நம்மளை நம்பி காசு போடுற ப்ரொடியூசருக்கு வந்து டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு இவங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அந்த காசை அவங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்தா தான் மறுபடியும் அவங்க படம் எடுக்க முடியும். மறுபடியும் எங்களை மாதிரி புதுசாக டெக்னீஷியன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக சில விஷயங்கள் பண்ணுவோம். அது வந்து அத்துமீறி போகும்போது நீங்கள் கட் பண்ணுறதுங்கிறது ஒரு நியாயம். பட் சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி நீங்கள் அப்படி பார்சியலாக நடந்துக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் தவிர்த்தா தான் அது நல்லது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. படம் பார்க்குறவங்களே ஆடியன்ஸே வந்து ஏன் இந்த படத்துல எல்லாம் எப்படியே விட்டாங்க, இதெல்லாம் சென்சார் பார்க்கவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு சில படங்கள் வருது. அது வராமல் அவங்க தவிர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் நிறைய கட்டே வாங்காமல் வந்து சில படங்கள்லாம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. மைனர் கட்டோட கூட சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. யூஸ்வலாக சொல்லும்போது சொல்லுவாங்க பாக்யராஜ்னா இன்னொரு மாதிரி கூட மீனிங் வர்ற மாதிரி டபுள் மீனிங் வர்ற மாதிரி கூட பண்ணுவாங்க. நான் டபுள் மீனிங் வர்ற மாதிரி பண்ணுவேணும் ஒளியே டிக்லிங்காக. இப்போ ஒரு பாட்டு எழுதிட்டு மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க, ஒரே மீனிங்ல பாட்டு எழுதிட்டு மாட்டினாங்களே, அதெல்லாம் வந்து டூ மச். என்னன்னா நான் வந்து சில இதெல்லாம் இப்போ முருங்கா சமாச்சாரம் கூட என்ன வந்து எதுக்கு பண்ணேன்னா அந்த படத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த சீக்வன்ஸுக்கு அது தேவைப்பட்டதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற மேட்ரு அப்படிங்கிறதுனால அது ஏதான்னு எனக்கு தெரியும். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பெட்டு சம்மந்தப்பட்டத ஒரு சமாச்சாரம் தாம்பத்திய உறவு சம்மந்தப்பட்ட கதையில் வரக்கூடிய சூழ்நிலை அது. ஸோ அதனால் அந்த படத்தில் வந்து அந்த முருங்கா மேட்ரு வச்சேன். எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். எனக்கு 13-14 வயசுலேயே அது வந்து சாப்பிட்டா அது ட்ரபிள் அது இதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லாம் கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லி அப்போவே எனக்கு தெரியும். சினிமாவுக்கு வந்தோன்னையுமே அதை வைக்கணும்னு நான் நினைக்கல, ஏன்னா எனக்கு தேவைப்படல. ஸோ அதனால் எனக்கு முந்தான முடிச்சுங்கிற சீக்வன்ஸ் கிடைக்கும் போது தான் அந்த மாதிரி இடத்துல அதை வைக்க முடிஞ்ச ஒளி. அந்த முந்தான முடிச்சல அது மட்டுமே அல்ல, அதில் நீ எத்தனையோ நல்ல மெசேஜ் சொல்லியிருக்க. என்ன முதல் பேசிக்காக கதையை பார்த்துட்டாலே ஒரு மூத்த குடியினுடைய ஒரு குழந்தைன்னா இளைய குடி வந்தால் சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சமுதாயத்தில் வந்து ஒரு பயம் இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் அந்த மீனிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு டீச்சர் கூட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு எல்லாரும் பயப்படுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ராக்கி கட்டி இதெல்லாம் பண்ணும்போது அப்போ தான் அந்த பரிமளாவே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவா. அப்போ அந்த அம்மாவே வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னென்னா கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. என்னென்னா இல்லை ஒரு வாத்தியார் அப்படி தான் பண்ணாரான்னு. எனக்கு ஒரு வாத்தியார் தப்பு பண்ணால் டீச்சர் எல்லாருமே அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவாள், யாரோ ஒரு மூத்தக்குடி ஒரு சித்தி வந்து கொடுமைப்படுத்தினாங்க, நீங்கள் மட்டும் எப்படி சார் எல்லாருமே அப்படி தான் இருப்பான்ட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன கொஸ்டின் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் அதில் சத்துணவு பற்றி அதை வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை சாட்டிட்டு இருப்பேன். அப்புறம் அதே மாதிரி வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அந்த மாதிரி வில்லேஜ் ஸ்கூலுகள் எல்லாம் வந்து என்னென்ன இடைஞ்சல்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் ஒரு காமெடி வேலை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த முருங்கா மட்டும் பலமாக நின்று போச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுருக்குது என்னோட பிராண்டுங்கிற மாதிரி. கதாசிரியனாவே திறமைகள் அப்படிங்கிறத விட மெயின் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா சொசைட்டியில் வந்து கதாசிரியங்க வந்து நீ என்ன வேணாலும் என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லு, மெசேஜ் சொல்லலைன்னா கூட தப்பு கிடையாது. ஆனால் தப்பாக எதையுமே விதைச்சிடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சினிமா வந்து ரொம்ப ஆழமாக மனசுக்குள்ளே வந்து பதியக்கூடிய சமாச்சாரம். அந்த மாதிரி சினிமாவை வந்து ரொம்ப கத்தி அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அதை ஆப்ரேஷனுக்கு ஹேண்டில் பண்ணி உயிரை காப்பாற்றுறது அப்படின்னு சொன்னோம்னா ஓகே. அது இல்லாமல் கண்டபடி இப்படி இப்படின்னோம்னா அது என்ன வேணாலும் பண்ணி விட்ரும். அதனால் கதாசிரியருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, டைரக்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லாத்துக்குமே சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு கூட இதில் எல்லாரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபீல் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரம். அப்படி தான் எல்லோரும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தர்னால மட்டும் இந்த சக்ஸஸ் வந்துடாது. ஏன்னா ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கதையை நான் எவ்வளோ தூரம் நான் கற்பனை பண்ணுறேனோ அதை வந்து எனக்கு ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இல்லைன்னா அது ஜீவன் இல்லாமல் போயிடும். ஸோ என்னுடைய டைலாக்ஸு என்னுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா அதை அழகாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்து வர்றதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் கதாசிரியர் நல்லதாக கொடுத்தா தான் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டும் பிரமாமா நடிக்க முடியும். இப்போ சிவாஜி சார் பிரமாமா நடிக்கிறாருன்னு எல்லா படத்தையும் நல்லா நடிக்கணும்னு தான் நினைப்பார். சில படம் ஓடல அப்படின்றது சரியில்லைன்னா அவர் மேலே தப்பு கிடையாது, அவர் நல்லா நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுமே ஒவ்வொரு படத்துக்கும் நல்லா நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல கேரக்டர் கிடைச்சாதான் அதை வந்து சோபிக்கும், ஜனங்கிட்ட வந்து பேருவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் செய்கிறாங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஸ்டண்ட் மாஸ்டர்களே அவங்களே வந்து சினிமாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க.
ஒரு ஃபைட்டுன்னா கூட அந்த ஒரு ஃபைட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டாக ஒரு வித்தியாசமாக பண்ணி இந்த ஃபைட்டை எடுக்கலாம். 3 ஃபைட் இருக்குன்னா 3 ஃபைட் எப்படி வித்தியாசம் காமிக்கலாம். அதே மாதிரி முன்னாலெல்லாம் வந்து இருந்ததோட இப்போ டெக்னிக்கலாக வந்து வெல் மேக்கிங்காக வந்து டெக்னீஷியன்ஸ் ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட பாட்டுக்கு தான் சூழ்நிலை இதுங்க என்னுடைய கேரக்டர் இது இந்த மாதிரி இடத்துல இந்த பாட்டு வருதுன்னு சொல்லிட்டா அதை அப்படியே மைண்டில் வாங்கிட்டு நமக்கு உடனே பாட்டை மட்டும் எடிட் பண்ணி போட்டு காமிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து டெக்னிக்கலாகவும் அவங்க டான்ஸ் மட்டுமே கம்போஸ் பண்ணுறதில்ல, அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் இப்படி ஒவ்வொருத்தரும் ஆர்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து கெட்டிக்காரத்தனமாக இருக்காங்க. இன்னும் தமிழில் சொல்ல போனோம்னா தமிழில் இருக்கவங்க நிறைய தெலுங்கில் ஹிந்தியில் எல்லாம் இன்னும் ஃபாரினில் போய் கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு தமிழில் வந்து அந்த மாதிரி நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வெல் குட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இல்லை 3 பேர்னு இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்கண்ணா சினிமாவில். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர் படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ பீம்சிங் சார் படம்னா அது ஒரு மாதிரி இருக்கும், பிஆர் பந்துலு சார் படம்னா அது ஒரு மாதிரி இருக்கும், எஸ் பாலச்சந்தர் அப்படின்னா அவர் ஒரு டைப்பில் எடுப்பார், அப்புறம் ஏசி தில்லோச்சந்தர், கே பாலச்சந்தர், ஸ்ரீதர் சார், கேஎஸ்ஜி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன். அதனால வந்து இது எடுக்கிறவங்க தான் நல்ல டைரக்டர், இது எடுக்கிறவங்க வந்து அவ்வளோ கரெக்ட் கிடையாது அப்படி சொல்லி ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கே சான்ஸ் கிடையாது. நான் பாலச்சந்திரன் நான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு அவருடைய ஃபீலிங் அவருடைய தாட் இந்த மாதிரி இருக்கு. அவர் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக ஒன்று பண்ணுவார். இப்போ சங்கர் எடுக்கிறாரு, நான் பிரம்மாண்டமாக எடுப்பேன், அப்படி தான் என்னுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால அவர் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி டைப்பில் ஆக்ஷன் கொஞ்சம் சம்திங் யாரும் இல்லாததா ஒரு லேவிஷாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து இப்போ நான் எடுக்கிறதுன்னு சொன்னோம்னா சின்ன வீடுன்னா ஒரு 2 செட்டுக்குள்ளேயே எடுத்து முடிச்சிட்டேன் நான். இப்போ என்ன அவங்களோட கம்பேர் பண்ணுறதோ அவங்க நீ வந்து இப்படி பண்ண முடியுமான்னு சொன்னாலும் அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட் தானே ஒழிய இதை வந்து இதுதான் கெட்டிக்காரத்தனம் இது வந்து இது அப்படிங்கிறது கிடையாது. ஆக்ஷன் படம் பண்ணுறது கூட கஷ்டம்தான், அது கூட பெரிய ட்ரீட்மெண்ட் வேணும். இப்போ இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒன்றும் கதை ஏதோ எழுதி சண்டை மட்டும் போட்டு பண்ணிடலாம். அதுலேயும் வித்தியாசமாக என்ன ஓப்பனிங் என்ன இருக்கணும் எண்டு என்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களும் மண்டை உடைச்சிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமாக ஏதோ ஒரு படத்தில் காருன்னு சொன்னோம்னா இன்னொரு படத்தில் இன்னொன்று, இன்னொரு படத்தில் இன்னொன்றுங்கிற மாதிரி புதுசாக எதையாவது ஒன்று அவன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே படத்தில் அவன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த படத்துக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அதனால் அவதார் முதல் கொண்டு ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்லா அவங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு அந்த விதத்தில் சினிமா வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. நிறைய படங்கள் சொல்லலாங்க. எனக்கு பிடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ காக்கா முட்டை எடுத்தால் கூட அது ஒரு நல்ல படம் தான். ஏன்னா அது வந்து ஏதோ ஆர்ட் ஃபில்ம் மாறேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது ஆர்ட் ஃபில்மே இல்லை, அது பக்கா ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். அதில் ஒரு மெசேஜ் அவங்க வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புவர் பாய்ஸ் அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவர் எடுத்துக்கிட்ட மேட்டரை தான் ஒரு பீஸாக ஒன்று சாப்பிட முடியுமா, இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்னா அதை வச்சுக்கிட்டு படம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ வந்த படங்களில் சமீபத்தில் இப்போ தனி ஒருவன் பண்ணனா அது ஒரு பேட்டர்ன். அந்த படம் வெறுன்னு படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ஆக்ஷன் ஓரியன்டாக போயிட்டு இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தது. அரவிந்த் சாமி வித்தியாசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் காக்கா முட்டை இதுக்கும் தெகிடி இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னா அதுக்கு எல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. இப்போ எங்கேயும் எப்போதும் இப்படியெல்லாம் படம் பண்ணாங்க. அது ஒரு 2 டிஃப்ரெண்ட் பேரை வச்சுக்கிட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. அதில் இதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் வந்துட்டுருக்கு. நீங்கள் இயக்கிய படங்களுக்கு பெண்கள் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் இருந்தது, இப்போ இருக்கிற சினிமாவில் அந்த முக்கியத்துவம் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எப்பவுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி சில பேர் தான் அந்த மாதிரி படங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து பெரும்பாலும் வந்து ஹீரோக்களுக்கு மட்டுமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஹீரோக்களில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இது பெண்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அதில் அம்மா சென்டிமெண்ட் இருக்கா சிஸ்டர் சென்டிமெண்ட் இருக்கா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அவரதில் வந்து காதல் வீரம் இதெல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பெண்களுக்கு பிடித்த மாதிரி அப்படின்னு சொல்லி செய்யலைங்கிறதுக்காக ஒரு நல்ல டைரக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு பிடித்த மாதிரினா இப்போ என்னுடைய சூழலில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கூட்டு குடும்பமாக இருந்தேன். எனக்கு 2 மாமா 2 அத்தை, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் ஒன்றா இருந்தோம். அதனால் எனக்கு குடும்பத்தை பற்றி எனக்கு என்ன இதுங்கிறது வந்து என்ன ஏரியாமல் என் மைண்டில் ஏறி இருக்குது.
ஸோ லவ்வும் அதே மாதிரி பசங்க கூட சேர்ந்து நான் சுற்றுனது அதெல்லாம் அந்த இதெல்லாம் கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு இன்டர்வியூனாலே பேட்டர்ன்லேயும் என்னால் படம் பண்ண முடிஞ்சது. மௌன கீதங்கள் மாதிரியும் படம் பண்ண முடிஞ்சது. இது நம்மால் இந்த மாதிரியும் படம் முடிஞ்சது. ஸோ இப்போ வி சேகர் எடுத்துட்டோம்னா அவன் வந்து ஒரே மாதிரி தான். என்னென்னா அவனுக்கு ஃபேமிலி மட்டும்தான் அவனுக்கு வரும். ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருந்து வந்ததுனால அவன் ஃபேமிலி மட்டும்தான். நீ ஏன் லவ் ஸ்டோரி பண்ணலன்னு அவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. நீ ஏன் வந்து அடிதடி படம் பண்ணல அப்படின்லாம் கேட்க முடியாது. அதனால் அது இப்போ லேடிஸ் ஓரியன்டாக வந்து பண்ணுறதுங்கிறது இப்போல்லாம் வந்து ரைட்டர்ஸுங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. முன்னால் தனியாக ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அதை வந்து மதுரை திருமாறன் இருப்பார், இவர் இருந்தார், சோழமலை இருந்தார், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரைட்டர்ஸ் குரூப் இருந்தது. ஒவ்வொரு கம்பெனிலையும் தேவர் ஃபிலிம்ஸில், எம்ஜிஆர் பிக்சர்ஸில், சத்யா மூவிஸ், இது எல்லா இடத்துலையுமே வந்து கதை இலாக்கான்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கதை இலாக்கான்னு இல்லை, கதையை எழுதுறதுக்கே ஆசிரியர்களே தேட வேண்டியிருக்குது. எல்லாரும் அவன் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் முதல்ல வரும்போது சரக்கோட வர்றாங்க. அப்புறம் ஒரு 2வது படத்துலேருந்து அப்படியே முழிக்கிறாங்க. அப்புறம் அங்கே இந்த படம் கிடைக்குமா, அந்த படம் கிடைக்குமா, கொரியன் படமா, அது பண்ணலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறது வேற, அப்படியே சுட்டு அடித்து வச்சுக்கிறதுங்கிறது வேற. ஸோ அதனால் தட்டுப்பாடுகள் ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கி ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. டயலாக் ரைட்டர்ஸ் நிறைய பேர், ஒரு 4-5 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரிஜினலாக கிரியேட் பண்ணுற கதாசிரியர்கள் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அந்த வர்க்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸு வந்து ஏன்னா ஒரு கதாசிரியருக்கு வந்து எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இங்கே எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் எங்கே அந்த காலேஜ்லேருந்து முடிச்சு வந்தோடனேயுமே அப்படியே டக்குன்னு வந்து பண்ணும்போது ஒரு லவ் ஸ்டோரி இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் இவ்வளோ தான் டக்குன்னு இருக்குது. வேறு என்ன அவங்களுக்கு வந்து வேறு உறவுகளை மையமாக வச்சு அவங்க பேக்ரவுண்டே இல்லைங்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனால் அது அவங்க தப்பு இல்லை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதாங்கும் போது என்ன பண்ண முடியும்? அடுத்த படம் நான் வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னோம்னா, சினிமாவுக்கு வர்ற குரூப்பு ஒன்லி அந்த 25-30க்குள்ளே இருக்கிற ஏஜ் தான் தியேட்டருக்கு வர்றாங்க. பாக்கி எல்லாமே வீட்டுக்குள்ளே சினிமா வந்துருச்சுங்கிறதுனால ரிமோட் கண்ட அதில் அப்படியே சேஞ்ச் பண்ணி படம் பார்த்துக்கிறாங்க. அது என்னென்னா அதனால் அந்த தேட்டருக்கு யார் வர்றாங்களோ அவங்க எய்ம் பண்ணி தான் நம்ம படம் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அப்போ அவங்க தான் டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதிகமாக வந்து லவ் ஸ்டோரி லைக் பண்ணுறான், என்டர்டெயின்மெண்ட் லைக் பண்ணுறான், காமெடி, ஆக்ஷனு இதை தான் லைக் பண்ணுறான். அதனால் இதில் விட்டு வெளியே போக முடியல. இப்போவெல்லாம் வந்து பாத பூஜை அப்படின்னு படம் வச்சாலே பாத பூஜையா அப்படின்னு டப்புன்னு திரும்பிடுறான் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அவனுக்கு வந்து வேற ஏதாவது நடுவில் பக்கத்தை காணும் அது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி இது என்ன பீஸா இந்த மாதிரிலாம் பேர் வித்தியாசமாக இன்றைக்கி இருக்கிற மாடர்ன புழக்கத்தில் இருக்கிற ஏதாவது வேர்டு சொன்னோம்னா சரிங்க அப்படிங்கிறான். அவங்ககிட்ட போய் நீங்கள் முகூர்த்த நாள் அப்படின்னா யாருக்குப்பா இது தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதனால் அந்த சென்டிமெண்ட்டாக வந்து நீ டைட்டில் வச்சாலே முதல்ல ஓடி போயிடுறான் தூரமாக. அதனால் சென்டிமெண்ட்லாம் இப்போ யாரும் டைட்டிலே அப்படியெல்லாம் வைக்கிறதில்ல. அந்த காலத்தில் நல்ல டைட்டிலாக வைக்கணும், ஆலயமணி அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சு இது பண்ணுவாங்க, பாக பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து அவன் தொலைதூரம் ஓடிடுவான் அந்த மாதிரி ஒரு டைட்டில் அப்படின்னு சொன்னான். அதனால் இப்போ வந்து மாடர்னாகவும் டைட்டில் இது பண்ண வேண்டியிருக்குது. அப்புறம் இன்னும் உள்ளே போனோம்னா இப்போ பார்த்தோம்னா உடனே உள்ளே வர்றானுங்க. சில பேர் போய் சென்சாரில் வந்து எங்களுக்கு பரவாயில்ல கொடுங்க அப்படிங்கிறான். ஏன்னா அப்போ தான் உள்ளே வர்றாங்கிறான். மாமூலாக யூனா இது ஒன்றும் பெருசாக இருக்காது போல இருக்கு மச்சான், அது ஒன்றும் அவ்வளோ கரெக்டாக இல்லை அப்படின்னு. ஸோ அதனால் சினிமாவில் வந்து எப்போவோ யாரோ 4 பேர் கத்திட்டு இருந்தது போய் இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் போகிறான் தேட்டரில் படம் பார்க்க வர்றது எப்படின்னா, இங்கே ஒரு 5 பேர் ஒரு குரூப்பு, அங்கே ஒரு 5 பேர் ஒரு குரூப்பு, அங்கே 5 பேர் குரூப்பு. இவன் ஒரு கமெண்ட் அடிப்பான் படத்தில், எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்குமான்னு பார்த்து இதை அடித்து தேட்டர் கொண்டு வந்து சிரிச்சா உடனே அடுத்த குரூப்பு அவன் விடக்கூடாது, அவன் ஒரு இடம் பார்ப்பான், அவன் ஒரு பயங்கர கமெண்ட்டு. இந்த இவனுக்கு படம் பார்க்குறதே பூராமே வந்து இந்த கமெண்ட் வித்தியாசமாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இது பண்ணுவான். இப்படி படம் பார்க்க வரும்போது நம்ம எப்படி அவங்ககிட்ட காம்படிஷனாக போய் படம் நல்ல படமாக செய்யுது. இதில் பசங்க தான் அப்படின்னு இல்லை, இப்போ பொண்ணுங்களே பெஞ்சு மேலே ஏறிட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. காலேஜ் கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இதாக அது சில நேரங்கள் என்னென்னா ஒரு முன்னேற்றமாக எடுத்துக்கலாம். பொண்ணுங்கள்லாம் வந்து கொஞ்சம் தைரியமாக ஃப்ரீயாக வந்து இது பண்ணுறாங்க. அவங்களுடைய கமெண்ட் ஏன்னா பசங்க தான் ஐடியா இது சொல்லணும் அப்படின்னு இல்லை, பெண்களும் வந்து அவங்க ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா பூரா இந்த மாதிரி கமெண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் தப்பிச்சு நம்ம படம் பண்ணுறதுங்கிறது இதில் வந்து சர்வே பண்ணி நிற்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால் சினிமாவை நோக்கி வர்றவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து ஏதாவது பண்ணணுன்ட்டு வரணும் ஒழிய ஒப்பே தீரலான்னு வர முடியாது. பிகாஸ் இன்றைக்கி ஜனங்க வந்து
யங்ஸ்டர் அதுலேயும் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா நல்ல எஜுகேட் ஆகிட்டாங்க. அதனால் நீ ஒரு சீன் சொன்னீங்கன்னா அடுத்த சீன் அவன் வந்து இப்போ பாரு அடுத்து இது வரும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் யூகிக்கிற அந்த கிரகிக்கிற தன்மை வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால் அவ்வளோ சாதாரணமாலாம் அவனை காதில் பூ சுற்றி அந்த காலம் மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போல்லாம் சினிமானாவே என்னென்னு தெரியாது, அதனால் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சினிமாவில் அபிமானமான ஆளுங்க என்ன பண்ணாலும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 10 பேர் அடிக்கிறான்னு சொன்னோம்னா அது லாஜிக்கே இல்லைன்னு, அப்பா உன்னை பறக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்கிறான். அந்த 10 பேர் அடிக்கிறதும் கூட லாஜிக்காக இருக்கணும் ஒழிய அது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான். ஃபைட்டு வர்ற இடம் சரி இல்லைன்னாலும் ஒத்துக்க மாட்டான். தேட்டரில் இருந்துச்சு தம்மடிக்கு போயிடுவான், பாட்டுக்கு போகிற மாதிரி போயிடுவாங்க. வளரும் இயக்குநர்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. சினிமாவை நோக்கி வரும்போது ஒவ்வொருத்தரும் சினிமாவில் இப்படி லைம் லைட்டில் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நினச்சி பார்த்துட்டு வராதிங்க. அதுக்கு முன்னால் அவங்க எப்படி இப்படியெல்லாம் இருந்தாங்க, என்னென்னலாம் ஸ்ட்ரகிளிங் பண்ணி அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ நான் சொன்னது கடைசியாக சொன்னது தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா உனக்கு சினிமா நீ ஒன்று நினச்சிட்டு இருப்ப, நமக்கு இது தெரியும் இது பிரமாதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை விட கெட்டிக்காரனாக்குறான் படம் பார்க்குறவன். ஏன்னா உன்னை விட அவன் நிறைய படம் பார்க்குறான். இப்போ அவங்ககிட்ட வந்து அவன் நல்லா இருக்கு நல்லாங்கல்ல ஜட்ஜ்மெண்ட் பிரமாமா சொல்லுவான். நீ அவனை கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டா இது என் வேலையே இல்லை. நீ தான் உன் பேர் போஸ்ட் அடிச்சு நீ தான் உன் பேர் போட்டு டைரக்ஷன் எதை பார் அப்படி இப்படின்னு எல்லாம் நீ தான் போட்டுக்கிற வழியே அவங்க இல்லை. அவன் போஸ்ட்டை பாட்டு உன்னை நம்பி வர்றான், சரியில்லைன்னா கிளின்னு கிழிப்பான். அதனால் வந்து ரொம்ப யோசனை பண்ணி வராத ஒன்று சொல்ல முடியுமா, இல்லை வந்ததே வித்தியாசப்படுத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏமாறுற அளவுக்கு இல்லை. ஜனங்க வந்து நல்ல எஜுகேட் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தில் இன்னும் எஜுகேட் ஆகலை எனக்கு ஒரு ஃபீலிங், இந்த அரசியலில் ஓட்டு போடுறது இருக்குது அது மட்டும்தான் இன்னும் சரியா ஜனங்க எஜுகேட். சினிமாலெல்லாம் ரொம்ப பிரமாதமாக எஜுகேட் ஆகிட்டாங்க. அடுத்தது அந்த மாற்றம் வரணும் என்று எதிர்பார்க்கிறேன்.